இருக்கிற ஆளுங்களே மரியாதை தான். இதே சிட்டிலே இருந்தால் அப்படியே தனாவட்டா ஏறி போட்டு மெதுவாக போயிருப்பாங்க. உனக்கு எதுக்குறா நான் வழி விடணும் அப்படின்னுவாங்க. அண்ணா நீங்கள் போங்கண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரே நம்மளுக்கு வழி விடுற மாதிரி தெரியுது. சரி கைஸ், ரொம்ப நன்றிண்ணே. பாண்டாவர் தடமான்னு வராரு கைஸ். இவங்களை மட்டும் நம்ம வந்து மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. இவங்க அப்புறம் அந்த கௌஷிக்னா யாரும் இல்லை, அந்த நாய் தான். அவங்கக்கிட்ட மட்டும் நம்ம வந்து வழி விடுங்க நாங்கள் போய்க்கிறோன்னு எதிர்பார்க்கக்கூடாது. பக்கம் வழி இருக்கானான்னு தெரியலையே. மெயின் ரோடு. எக்ஸ்கியூஸ் மீ, பதட்டப்படாமல் கொஞ்சம் வழி விடுங்க லேடிஸ். என்ன சொன்னாங்கன்னு தெரில. இதில் ஏறுறதுங்க கஷ்டம்தான். அப்படிதான் சிட்டுக்குருவியா நவர மாட்டேங்குது, வந்துடுச்சு. இல்லைடா நடக்க முடியாது நான் நினச்சேன், அதே நாடா. ஆனால் நான் நிறுத்தினோடனே அது பறக்குது. எவ்வளோ பெரிய ஏரியில் ஆர்டின் ஷேப்பில் இருக்க ஏரியா. ஒருவேளை காதலருக்கான ஒரு ஏரியா இருக்குமோ? இங்கே வந்து அங்கே புதர் எல்லாம் புதர் அதிகமாக இருக்கு கைஸ். நான் தப்பான மீனிங்கில் சொல்ல, நீங்கள் தப்பான மீனிங்கில் புரிஞ்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில் பரியம் தான். பக்கத்தில் ராபின் அப்புறமா ஃபோட்டோ காமிக்கிறேன். பாருங்க ரோடெலாம் அதிகமாக இருக்குது. சின்ன ரோடு தான் இருந்தாலும் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. இயற்கை காற்று. நீங்கள் ஸ்டைலாக இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாழைத்தோப்பு தான் அதிகம். பாட்டா மாப்பிள்ளை வாழைப்பழம் தோப்புல, அந்த பாட்டு ஞாபகம் வருது. நமக்கு என்ன ஞாபகம் வருது? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகலான்னு நினச்சேன், டைமிங் செட் ஆகல. விஐபிஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. இப்போ நான் வீட்டுக்கே போயிட்டேன்னா நீ வீட்டுக்கே வந்துடுறான்னு வீட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்ருக்கான். அவன் வீட்டுக்கு போயிட்டுக்கிறான். ஆமாம் தானே? ஆமாம் தானே? அருமையான இடத்துல குடியிருக்கிறான். கிளைமேட்டில் இங்கே ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. நாங்கள் வர்றதுனால போட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அண்ணா கொஞ்சம் வழியே ஆர்ன் அடிச்சுட்டு வச்சுக்காதீங்க. ஃபோன் பேசிட்டு போகிறாரு அவர். இன்னைக்கு மேலே அவர் கூட பேசிட்டு போவார், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அக்கா கொஞ்சம் வழி அப்படிதான். இப்போது நடுரோட்டில் பஞ்சாயத்து கூட்டியிருக்கும் தாத்தா அவர்களே கொஞ்சம் வழி விடுங்க. இந்த ஆடு மட்டும் வழி விட்டுச்சுன்னா நான் போய்க்கிறேன். நீங்கள் பேசுங்கண்ணா. பொருளாதாரத்தை பற்றி பேசுவீங்க. அதெல்லாம் சேர் போட்டு 2 கப்பு காஃபி வச்சுன்னு பக்கத்தில் வச்சுன்னு பேசினா நல்லாயிருக்கும். காய்ஸ் இன்னும் 1 கிலோமீட்டர் தான் காய்ஸ். கூகுள் மேப் சந்தா கொண்டு போய் விடுது. நான் எந்த முட்டு சந்தில் விட்ருவான்னு தெரில. ஆனால் நீங்களும் கொஞ்சம் வழி விட்ருவான். அப்படி தான். கார் வரீங்களா? சரி நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க. கல் எக்ஸ்கியூஸ் மீ, நம்மளால கட் பண்ண முடியாது. சாரி, அவரை வழியோட சொல்லிச்சு. ஆனால் நீங்கள் அப்படி எப்படி பேசுங்க ஜாலியாக. இது 80 தான் கட் பண்ணோம். அப்படிதான் வந்துட்டோம். வாங்க தம்பி. ஸ்டைலாக வைக்கலாம். பஸ் வருமா என்னன்னே தெரியல காய்ஸ்.
கரெக்டாக திருப்பத்தூர்லேருந்து 18 கிலோமீட்டரு. வந்துட்டோம் 1 இயருக்கு அப்புறம் விஜயை பார்க்க போகிறோம். அதுவும் புது பொண்டாட்டியோட பார்க்க போகிறோம். அவன் பேனர் பார்த்துட்டீங்களா காய்ஸ்? இது அவன் தான், இவன் தான். அவனே தான் எப்படி பாருங்க. வேகம் காய்ஸ் இவங்க வேகமாக வராங்க, ரேஸுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் மெதுவாக போய்க்கலாம். அவங்களுக்கு சேதாரம் ஆகுதோ இல்லையோ, நம்ம காருக்கு சேதாரம் ஆயிரும். அதுக்கு சேதாரம் ஆனாலும் தூக்கி வண்டியில் போடு, அவங்க பார்க்கலனா. இல்லைன்னா 10,000 ஆட எனக்கு 15,000 கொடு, இல்லை கார் பிடிங்க வச்சுப்பான்னு சொல்லிடுவாங்க காய்ஸ். கொஞ்சம் வழி விடுவோண்ணா, மீட்டிங் அப்புறமா வச்சுக்கலாம். மோடி ஐயா கூப்பிட்டாரு உங்களை. காய்ஸ் வந்துட்டோம் காய்ஸ், வீட்டானே. ஏண்டா 5 நிமிஷம்ட்டு 2 மணி நேரம் லேட்டாக வராங்களேடா அப்படின்னு சொல்லுவான். கல்யாண வீட்டுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. மாப்பிள்ளையே வந்துட்டான். அவன் தான் மாப்பிள்ளை, பார்த்துக்கங்க. புது மாப்பிள்ளைக்கு பாப்பா பரி இது யோகமாடா. நல்லா பார்த்துங்க, கல்யாண மாப்பிள்ளை. கைஸ் கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப லேட் பொண்ணு இல்லாம, பொண்ணு எங்க விட்டான்னு தெரியல. அஜித் நல்லா இருக்கேடா. வாடா கைஸ் கல்யாண மாப்பிள்ளை பாருங்க, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு. இங்கே பாருங்க பிரேஸ்லெட்டு, கழுத்தில் செயின் போட்டுருக்கு. இங்கே பாருங்க கைஸ் 2 செயின். அப்புறம் கட்டி போடுறேன், அப்புறமா பேசுவோம் அதெல்லாம். ஏன்டா லேட் ஆயிடுச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான். டைமே போகிறது தெரியல தானே, எனக்கு போகவே மாட்டேங்குது தான் டைம். நீ வேற போயிடுச்சுலாம். டைம் போயிடுச்சா? வாடா ஆ இரு. மெட்டியா அப்படிதான் சொல்றாங்க. நீ தான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்ட. நான் ஓடிலாம் போல்டா, நடந்து தான் போகணும். சாமி கும்பிடுங்க. 2 பேர் ஜோடி நிற்கிறீங்களா? ஒரு படம் எடுத்துக்கிறான். நாலுலேருந்து அப்படி தான் நின்றுக்கிறேன் 2 நாளா. டாடி இன்னும் வரல, அங்கே தான் காய்ஸ். இதுதான் மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை.